கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் 3ஆம் உலகப் போர் பகுதி 35. இஷ்முராவோட அப்பா மசாமி மரத்துக்கும் அவங்க அம்மா காமியாம்மா மரத்துக்கும் மம்முட்டியில் இழுத்து இழுத்து மண் அணைச்சிக்கிட்டு இருக்காரு கருத்தமாயி. பசப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு 2 மரங்களும். வேர் பிடிச்சதுக்கு அடையாளமாக அங்கங்கே புது இலையும் விட்டு நிற்கிதுக அரச மரங்க. சீனிச்சாமி வகைரா மரங்களுக்கு குடம் சுமந்து தண்ணி ஊற்றுக்கிட்டு இருக்கான் இஷ்முரா. சாக்கில் கொண்டாந்து மாட்டு எருவை கொட்டிக்கிட்டு இருந்தான் மரங்களுக்கு சின்னப்பாண்டி. தண்ணி விட்டுக்கிட்டே அவங்க அப்பா அம்மாவோட அவங்க பாஷையில் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான் இஷ்முரா. மம்பட்டி இழுத்துக்கிட்டே மகன்கிட்ட பேசுகிறாரு கருத்தமாயி. மானே சின்னப்பாண்டி, ஆத்தால காதறுத்த உங்கள் அண்ணனை கட்டி ஏறி கண்டிக்க போயிட்டியாமே, உன் தரத்துக்கு அது சரியாடாமானே. நீ சிங்கம்டா, சிங்கம் சிங்கத்தோட தான் சண்டை போடணும். அது நாயி, சிங்கம் நாயை கடிக்கலாமா? கடிச்சிட்டாலும் அன்னைக்கு இருந்து நல்லதை திங்குமா நாயி? நான் தான் காட்டு பைய அருவாளை தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு வந்தேன். நீ பெரிய படிப்பு படித்தவன் இல்லையா? அந்த வெங்கம் பயலோட மோதலாமா? விட்டு தள்ள வேண்டியது தானே. உங்கள் ஆத்தா அவன் தொப்புள் கொடி அறுத்தா, உங்கள் ஆத்தால அவன் காது அறுத்துட்டான். சரிக்கு சரி சரியாக போச்சு. அவனா ஆடி அடங்கட்டும், நெஞ்சில் வஞ்சம் வைக்காம உன் காரியத்தை நீ பாரும் அவனே. அண்ணன் எனக்கு ஒரு கெடுதல் பண்ணாலும் பொறுத்து போயிருப்பேன்ப்பா. ஆத்தால ரத்தப்பள்ளி காட்டவும் பொறுக்க முடியலை. மரம் விளைஞ்சா வைரம் இருக்கணும், மனுஷன் விளைஞ்சா பொறுமை இருக்கணும். எப்படிப்பா நீ இப்படி பொறுமைசாலி ஆயிட்ட? உணர்ச்சி செத்து போச்சா உனக்கு? மம்மட்டியை கீழே போட்டுட்டு நிமிர்ந்தவர் மகனையே குறுகுறுன்னு பார்த்தாரு. தருமனை பீமன் கேட்ட மாதிரி கேட்குறடா மகனே. அது என்னது அது? நாட்டை பறிச்சாலும் பொறுமையாக இருக்கிற, ஊரை பறிச்சாலும் பொறுமையாக இருக்கிற, வீட்டை பறிச்சாலும் பொறுமையாக இருக்கிற, பொண்டாட்டி சீலையை ஒருத்தன் இழுக்கும் போதும் பொறுமையாக இருந்துட்டியே, உனக்கு உணர்ச்சியே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டான் பீமன் தருமனை. அப்பவும் ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே, எள்ளு இருக்கா வீட்டுக்குள்ளேன்னு கேட்டார் தம்பியை. என்ன ஏதுன்னு கேட்காம அவனும் போய் எள்ளை எடுத்துக்கிட்டு வந்தான். நெஞ்சில் கையை கட்டி நின்றுக்கிட்டு, எரிடா தம்பி எள்ளை என் மேலேன்னாரு தருமரு. அவன் எரிஞ்ச எள்ளு பொட்டு பொட்டாக வெடிச்சு பொறி பொறியாக செதறிச்சான். எள்ளை எரிஞ்சா பொறியாக தெரிக்கிற மாதிரி உள்ளே வச்சிருக்கேன் அம்புட்டு கோவத்தன்னு சொன்னாரான் தருமரு. எனக்குள்ளேயும் இருக்குடா மகனே சூடு சுரணை. எப்போ காமிக்கணுமோ அப்போத்தான் காமிக்கணும். நீ மெத்த படித்த அறிவாளி, நான் தற்குறி. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குவியா? சொல்லுப்பா. மனசு பின்னாடி மனுஷன் போனானா அவன் மிருகம், மனுஷன் பின்னாடியே மனசு வந்துச்சுன்னா அவன் தெய்வம். தகச்சு போன சின்னப்பாண்டி, நீ மிருகமா தெய்வமா அப்படின்னு கேட்டுவிட்டான் ஒரு கேள்வி. எதிர்பார்க்கல கருத்தமாயி அந்த கேள்வியை. மம்மட்டியில் பிடிச்சி கிடந்த மண்ணை பூவரசன் குச்சியில் சுரண்டிக்கிட்டே சொல்கிறாரு. நான் 2 மாதாண்டா இருக்கேன் மகனே, மாறி மாறித்தான் இருக்கேன். ஆனால் ஒன்று, தெய்வமாக இருந்தால் தெரியுது எனக்கு, மிருகமாக இருந்தால் தெரியலை. என்னையை பற்றி சொல்லுப்பா, நான் மிருகமா தெய்வமா? சிரிச்சுக்கிட்டே கேட்டான் சின்னப்பாண்டி இன்னொரு கேள்வியை. நேற்று உங்கள் அண்ணனை கழுத்தை பிடிக்க போனவாரு, அப்போ மிருகம். மற்றபடி கூட்டி கழிச்சு பார்த்தா நீ தெய்வம் தாண்டா மகனே. நான் தெய்வமாக்கும். கடகடன்னு சிரிச்சான் சின்னப்பாண்டி. ஈரும் பேணுமா கிடந்த ஊரை சிக்கெடுத்து சீவி முடிச்சு சிங்காரிச்சிட்டியே மகனே. இந்த கொலகார பாவி வயிற்றுல எப்படிடா மும்பிட்டு நல்லவனா வந்து பிறந்த? மம்முட்டியை தூக்கி துண்டா எரிஞ்சிட்டு மகன் கையை பிடிச்சி தாடி முளைச்ச கன்னத்தில் கை வச்சு ஆசையாக தடவுனாரு கருத்தமாயி. என்னை விட நல்லவரப்பா நீ. அப்பனு மகனும் ஒன்று சொன்னாப்புல கண்ணீர் விடவும் அது வருத்தம் இல்லை, சந்தோஷ கண்ணீர்னு மட்டும் புரியுது இஷ்முராவுக்கு. எமிலி உனக்கு நன்றி, இஷி உனக்கு நன்றி. பிறந்த மேனியாகவே இருந்த எனது ஊர் இப்போதுதான் ஆடை கட்டி இருக்கிறது. நெசவாளிகள் நீங்கள், அணிவித்தவன் மட்டுமே நான். எத்தனை கூரிய அம்புக்கும் வில்லொன்று தேவைப்படுகிறது. வில்லாக வந்தவர்களே, உங்களை இந்த மண்ணும் நானும் மறக்கவே மாட்டோம். இது மாற்றத்தின் தொடக்கம்தான், நிலைப்படுத்துவது கடினம்தான். ஆனால் முற்றும் தொடங்காத நல்ல காரியத்தை விட மோசமான தொடக்கமே நன்று. எல்லா சித்திரமும் தொடங்குவது ஒரு கோட்டிலிருந்துதான். இது கோடு அல்லது கிறுக்கல். கிறுக்கலை காட்டுகிறேன், திருத்துங்கள். எங்கே என்னோடு வாருங்கள், ஓர் ஊர்வலம் போய் வருவோம். எமிலியையும் இஷ்முராவையும் அழைத்து கொண்டு அட்டணம்பட்டிக்குள் தெரு தெருவாய் நுழைந்தான் சின்னப்பாண்டி. அன்று புதிதாய் பிறந்தனவாய் தெரிந்தன தெருக்கள். எல்லா வீட்டு வாசலிலும் அரிசிமா கோலங்கள். கல்மாவிலும் கோலமிடலாம் எங்களூரில், ஏன் அரிசிமா கோலம் தெரியுமா? இந்த மண்ணின் பூர்வ குடிகள் எறும்புகள். எறும்புகள் மண்ணில்தான் மனிதன் வீடு கட்டியிருக்கிறான். எறும்புகள் பாவம், எங்கு போகும் உணவுக்கு? எறும்புகள் தின்னட்டும் என்றுதான் அரிசிமா கோலம்.
அதோ அங்கொருவன் சாக்கடையில் பூச்சு மருந்து தெளிக்கிறான். மூட வேண்டும் மூக்கை. சுவாசிக்கலாம் நீங்கள். உங்கள் நுரையீரல் நோயுறாது. ஈக்களுக்கும் கொசுக்களுக்கும் அவன் தெளிப்பது ரசாயன மருந்தல்ல. நீலகிரி தைலத்தில் வேப்பெண்ணெய் கலந்து விசிறி அடிக்கிறான். அது கொசுக்களை அண்ட விடாது, சுற்றுச்சூழலை மாசுறுத்தாது. அதோ போகிறாளே வயசுக்கு வராத ஒரு வளர்விரை, அவளை நிறுத்தி விசாரியுங்கள். பெண்ணே, உன் பெயர் என்ன? நூர்ஜஹான். எங்கே போகிறாய்? இரவு தங்களுக்கு செல்வி வீடு செல்கிறேன். ஏன், உன் வீட்டில் இடமில்லையா? இல்லை, என் வீட்டில் செல்வி தங்குகிறாள், செல்வி வீட்டில் நான் தங்குகிறேன். ஏன் இப்படி இடம் மாறுகிறீர்கள்? எங்கள் ஊரில் புதிய ஏற்பாடு இது. வாரம் ஒரு நாள் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று ஒரு குழந்தை தங்க வேண்டும். 12 வயதுக்குள் இந்த ஊரே எங்களுக்கு உறவாகிவிடும். வருகிறேன். பங்கஜமத்தை காத்திருப்பாள். சொல்லி விரைந்தாள் நூர்ஜஹான். சைக்கிள்காரரே, நிறுத்தும். அது என்ன கட்டு? உங்கள் சைக்கிளின் பின் இருக்கையில் வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, வேளங்குச்சி. வீட்டுக்கு இதுதான் இப்போது பல்குச்சி. ஏன், நைலான் பிரஷ் என்னவாயிற்று? முற்றிலும் துறந்து விட்டோம். அது மாதம் ஒரு பல்குச்சி, இது நித்தம் ஒரு பல்குச்சி. எது சுகாதாரம்? நீங்களே யோசியுங்கள். இன்னொன்று பற்பசை உள்ளே இருக்கிறது இந்த பல்குச்சிக்கு. அது கிருமி நாசினி. சபாஸ் சைக்கிள்காரரே, எனக்கும் ஒரு பல்குச்சி. என்ன இது? ஊரே நிசப்தத்தில். மின்சாரம் இல்லையா? இருக்கிறது. இது பிள்ளைகள் படிக்கும் நேரம். அனைத்து வீடுகளிலும் தொலைக்காட்சியை அணைத்துவிடச் சொல்லி ஆணையிட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஒரு வழியில் மின்சாரமும் மிச்சம். ஆகா, கைதட்ட வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் என் கரவொலி உங்கள் மௌனத்தை காயப்படுத்தும் என்று கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. கையில் என்ன பெரியவரே? காகிதப்பை. பையில் கசாப்பு கடை கறி. பாலித்தீன் பை இல்லாமல் இது என்ன புது பழக்கம்? இனி எங்கள் ஊரில் இதுதான் வழக்கம். பொருள் வாங்குவதும் அந்த பொருளின் கழிவை கடத்துவதும் முடிந்தவரையில் காகிதப்பையில்தான். பாலித்தீன் பையை புதைத்தால் மக்காது. இந்த மண் எங்களை மன்னிக்காது. பாலித்தீன் ஒழிந்ததா சின்னப்பாண்டி? முடிந்தவரை ஒழிந்தது எமிலி. பாலித்தீன் பைகளில் தானியங்களை அடைப்பது பறவைகளுக்கு செய்யும் துரோகம். சணல் சாக்கில் தானியம் அடைப்பதே தர்மம். எப்படி? எங்களை நம்பியிருக்கும் பறவைகள் எங்கு போகும்? பாலித்தீன் பைகளை கொத்தி கொத்தி அழகுடைந்து போயின எங்கள் பறவைகள். கோணிச்சாக்குகளில் கொத்தி தின்னட்டும் பறவைகள். பறவைகள் உயிர் தொகுதிகளின் பகுதிகள். பறவைகள் காடுகளில் மனிதன் தின்னும்போது மனிதனின் தானியத்தை பறவைகள் கொள்ளலாகாதா? கொத்தி தின்ன உகந்தது கோணிச்சாக்குதான். அழகிட்ட துளை வழியாக ஒழுகும் தானியங்கள் எறும்புகளின் உணவாகட்டும். கழற்றி எறிந்தாலும் கோணிச்சாக்குதான் மண்ணில் மக்கும். மண்ணின் வயிறு செரிக்க முடியாத எதுவும் மண்ணுக்கு உணவாக வேண்டாம். பாராட்டுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அது என்ன ஊருக்கு வெளியே பெருங்குவியல்? மக்காத பொருள்களின் குப்பை அது. புதைத்தாலோ எரித்தாலோ மண்ணோ காற்றோ மாசுறும். அதனால் மக்காத பொருளை அரைத்து சாலையிடும் தார்களில் கலந்து விடுவோம். அல்லது பெரும் கண்மாய்களின் மத்தியில் இந்த குப்பைகளை கொட்டி ஒரு தீவுத்திடல் செய்து அதில் ஒரு சோலை உண்டாக்குவோம். படகில் எங்கள் குழந்தைகள் குப்பைத்தீவு சுற்றுலா சென்று வரலாம். பொதுப்பணித்துறைக்கு எழுதியிருக்கிறோம். கூட்டம், பெருங்கூட்டம். பள்ளி திடலில் ஊரே வழிந்தது. பஞ்சாயத்து பெரியவர்களும் சின்னப்பாண்டியும் எமிலியும் இஷ்முராவும் மேடையில். வானொலியில் வாசிக்கின்றவன் எங்கோ இருக்க கீதம் கைதட்டல் பெறுகின்ற மாதிரி மூலம் சொன்னவள் மௌனமாக இருக்க மொழிபெயர்த்தவன் கைதட்டல் பெறுகிறான். எமிலியின் ஒவ்வொரு சொல்லும் திருவோட்டில் விழும் காசுகள் பிச்சைக்காரனால் கவனிக்கப்படுவது போல கவனம் பெறுகின்றன. நான் அமெரிக்க பெண், விருந்தாளியாக வந்தேன். உங்கள் வீட்டுக்கு வெள்ளையடித்து போகிறேன். ஊர் என்பது வெறும் மண் அல்ல. மண்ணில் தண்ணீர் கலப்பது போல ஓர் உயிரோடு தத்துவம் கலக்க வேண்டும். அந்த தத்துவத்தோடு சேர்ந்துதான் ஓர் ஊர் முழுமையை நோக்கி முன்னேறுகிறது. இல்லாத எதையும் மாற்றிவிட முடியாது. உங்களுக்குள் இருந்த ஒன்றுதான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. வசதியில்லாத ஊர் சுகாதாரமாக இருக்க முடியாது என்று யார் சொன்னது? வசதியில்லாத கூட்டுக்குள் வசிக்கும் ஒரு பறவை தன் அழகால் கோதி கோதி குஞ்சு பறவையை சுத்தம் செய்கிறது. தன் கூடு கழிவறை ஆகிவிடாமல் காத்து கொள்கிறது. பறவைக்கான வாழ்க்கை முறை கூட மனிதர்களுக்கு இல்லையா என்ன? உங்களைப் போன்ற உழைப்பாளிகள் உலகில் மிக குறைவு. கல்வியும் பொருளாதாரமும் வாய்த்துவிட்டால் உலகில் முன்னேறிய சமூகங்களை கூட நீங்கள் முந்திவிடுவீர்கள். நான் ஒரு சுற்றுச்சூழல் போராளி. தீய வாயுகளை வெளியிட்டு உலகை மாசுறுத்தும் வளர்ந்த நாடுகளை என்னால் நேசிக்க முடியவில்லை. அது என் தாய்நாடாக இருந்தால் கூட.
வாயு வெளியீட்டை குறைத்து கொள்ளும் எங்கள் வளர்ந்த நாடுகள் மீது எனக்கிருந்த நம்பிக்கை கொஞ்சம் குறையத் தொடங்கியிருக்கிறது. உடன்படிக்கைகள் எல்லாம் கையொப்பமிட்ட பொய்களாகவே போய்விடுமோ என்று அஞ்சுகிறேன். பூமி வெப்பமாகிக் கொண்டே இருக்கிறது என்பது சூடான உண்மை. அது பருவநிலைகளை பாதிக்கிறது என்பது விஞ்ஞான யதார்த்தம். உங்கள் விவசாயம் அழிவதற்கு அதுவும் ஒரு பெருங்காரணம் என்பது நீங்கள் அறிந்தும் அறியாத செய்தி. நிலங்களை விற்றுவிட மாட்டோம் என்று நிலைப்பாடு எடுத்த நீங்கள் பூமியை விட்டுவிட மாட்டோம் என்றும் போராட முன்வருவீர்கள். உலக வெப்பத்திற்கு எதிரான போர் முறையை உலகத்தின் புதிய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். பூமியை மரங்களால் நிரப்புவோம். மரங்கள் எல்லாம் புவி வெப்பத்திற்கு எதிராய் கைதூக்கி போராடும் போராளிகள். பள்ளி பிள்ளைகள் இதில் ஈடுபடட்டும். விதைகளை கொண்டு மரங்களை நடுவோம். அறிவும் பண்பாடும் நம் பிள்ளைகளுக்கு இணை தண்டவாளங்களாய் இருக்கட்டும். அறிவு ஈட்டி கொடுக்கும், பண்பாடு காத்து கொடுக்கும். பிள்ளைகளே, ஆசிரியர்களை வீட்டுக்கு விருந்துக்கு அழையுங்கள். அவர்கள் உங்களை பெறாத பெற்றோர்கள். ஆசிரியர்களே, உங்கள் வகுப்பின் கடைசி மாணவர்களை தத்தெடுத்து கொள்ளுங்கள். வகுப்பில் வாழ்க்கை முறையும் சொல்லிக் கொடுங்கள். மிக உயர்ந்தது என்று கண்டறியப்பட்ட பொருள் எதுவோ அது உங்கள் ஊரில் மலிவாக கிடைக்கிறது. பப்பாளி, நெல்லி, முருங்கை மூன்றும் உங்கள் அன்றாட உணவாய் ஆகி போகட்டும். இந்த மூன்றும் உங்கள் கொல்லைப்புறத்து மரங்களாகட்டும். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. உலகத்தின் எல்லா கிராமங்களும் மரங்கள் என்ற வட்டத்துக்குள் சூழப்பட்டிருக்க வேண்டுமென்று. ஒவ்வொரு கிராமத்தை சுற்றி 360 டிகிரியில் வட்டமிடுங்கள். அதில் 3 அடுக்கு மரங்களை நடுங்கள். அவற்றிற்கு காவல் மரங்கள் என்று பெயரிடுங்கள். மரங்களின் சிறகடியில் ஓர் ஊர் பத்திரமாய் பாதுகாக்கப்படட்டும். புவி வெப்பத்திற்கு எதிராக மனிதன் தொடுக்கும் முதல் போர் இதுவாக இருக்கட்டும். நான் அமெரிக்கா திரும்பினாலும் மீண்டும் இங்கு வருவேன். உங்கள் ஊரை உங்கள் மாநிலமும், உங்கள் மாநிலத்தை இந்தியாவும், இந்தியாவை உலகமும் திரும்பி பார்க்கட்டும். மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் வருவேன். அவள்தான் அழகு என்றிருந்த கூட்டம் அவள் பேச்சு அவளை விட அழகு என்று கைதட்டியது. ஒரு குழந்தை மேடையேறி எமிலிக்கும் இஷ்முராவுக்கும் வெற்றிலை மாலை சூடியது. வெற்றிலை போட்ட வாய் போல வெற்றிலை மாலைக்கு சிவந்தது அவள் கன்னம். ஒவ்வொரு மரத்துக்கும் நட்ட குழந்தையின் பெயரே சூட்டப்பட்டது. நட்ட மரத்தை நன்றாக வளர்த்ததில் முதல் பரிசு பெறுகிறாள் செல்வி மல்லிகா, 6ஆம் வகுப்பு. முதல் பரிசு என்ன தெரியுமா? இன்னும் 2 மரக்கன்றுகள். அந்த கன்றுகளை அந்த குழந்தையே நட்டு தன் அப்பா அம்மா பெயரை சூட்டிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கிறோம். மேடைக்கு வந்த மல்லிகா மரக்கன்றுகளை வாங்கி கொள்ளவில்லை. அழுதாள், நிறுத்தவில்லை. அடைமழை போல அழுதாள். கூட்டத்தில் நின்ற அவள் ஆசிரியர்களும் அழுதார்கள். பொதுமக்கள் சிலரும் கண் கலங்கினார்கள். ஏன் அழுகிறது குழந்தை என்றான் இஷ்முரா. அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லையாம். இப்போது இஷ்முராவும் அழுதான். குழந்தையின் தலை தடவி மார்போடு அணைத்தான். நானும் உன்னை மாதிரிதான். எனக்கும் அப்பா அம்மா இல்லை. ஆனால் அழாதே. அப்பா அம்மா பெயர்கள் சூட்டி மரங்களை நடு. அப்பா அம்மாதான் குழந்தையை வளர்ப்பார்கள். நீ அப்பா அம்மாவையே வளர்க்கப் போகிறாய். கொடுத்து வைத்த பெண்ணில்லையா? கருப்பு கன்னங்களில் கண்ணீரை துடைத்தது மஞ்சள் விரல். களைந்தது கூட்டம். ஊருக்கெல்லாம் பரிசு தந்தாய் சின்னப்பாண்டி, உனக்கு ஒரு பரிசு தர வேண்டாமா என்றான் இஷி. உங்கள் அன்பை விடவா என்றான் சின்னப்பாண்டி. ஆமாம், அன்பின் பரிசொன்றை உனக்கு தர விழைகிறாள் எமிலி. உன்னை தனியாக சந்திக்க விரும்புகிறாள். அவளை அழைத்து போ. எங்கே? உனக்கு பிடித்த ஓரிடத்திற்கு. சின்னப்பாண்டி மூளைக்குள் ஒரு படபடப்பு. 1000 பட்டாம்பூச்சிகளின் படையெடுப்பு. பகுதி 36. மலையின் இடுப்பிலிருந்து தவறி விழுந்த குண்டு குழந்தையாய் ஒரு குன்று. ஒரு பாறையின் உச்சியில் எமிலி, அவள் காலாடும் பள்ளத்தில் சின்னப்பாண்டி. 5-6 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆழ்துடைத்த தனிமை. பள்ளத்தில் புள்ளிகளாய் மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடு மாடுகள். காற்றோடு இசை மீட்டும் மாட்டு மணிச்சத்தம். மலைவிட்ட பட்டங்களாய் ஆகாயத்தில் சில துண்டு மேகங்கள். மஞ்சள் நதியில் நீராடும் மேற்கு. புலன்களுக்குள் பூ மலர்த்தியது அந்த சுற்றழகு. எல்லா நிலவியலுக்கும் ஒரே மொழி இல்லை. இடம் பொருளுக்கேற்ப மாறுபடும் மொழியும் தொனியும். மௌனமே மொழியாய் தோன்றியது அவர்களுக்கு. சூழல் கூட்டுவித்திருக்கும் ஒரு சௌந்தரியத்தை மௌனத்தின் அலைவரிசையில் மட்டுமே தூய்க்க வேண்டிய ஒரு நாத உபாசனையை உடைத்து விடுமோ என்று விட்டு விலக வேண்டியிருந்தது சொற்களை விட்டு. அவன் பார்த்து கொண்டே இருந்தான் அந்த பாறை பௌர்ணமியை. மழை கழுவிய வானம் போல சலனமற்று இருந்தது அவள் முகம்.
காற்று தண்டிக்கும் கற்றை முடியை கைகளால் அடிக்கடி சரி செய்து கொண்டே வானம்தான் எனது பொழுதுபோக்கு என்பது போல் அடிக்கடி அந்தரத்தில் எரிந்து கொண்டிருந்தாள் தன் கண்களை. பேசத்தான் அழைத்தாள் அவனை. ஆனால் சொற்களுக்கு சுதிகூட்டும் ஒரு முயற்சியும் இல்லை அவள் உதடுகளில். பேசு பெண்ணே, பேசு. நான் தான் சொல்லிறந்து போனேன், நீயேனும் பேசு. உன் செர்ரி திருவாய் திற. மனசின் ரகசிய கிடங்கிலிருந்து வார்த்தையிடு. சொல்லிவிடு, நீயும் என்னை காதலிக்கிறாயா? போதும் உன் பாசாங்கு. இதயத்தின் நார் இறுகிக்கொண்டே போகிறது. உன் மௌனத்தின் கொலை முயற்சியை நிறுத்து. உன்னால் என் தட்பவெப்பம் தடம் மாறுகிறது. என் மூளை சூடாகிறது. பாதம் குளிர்ந்து போகிறது. என் குடும்பம் என்ற சங்கிலியிலிருந்து விடுபட முடியாத கண்ணி நான். பிற்போக்கின் கையில் இருக்கிறது என் பிடரி. சொற்களும் இல்லை, சூழலும் இல்லை என் பிரியத்தை சொல்வதற்கு. நீ அட்லாண்டா, நான் அட்டனம்பட்டி. நீ மேற்கு, நான் கிழக்கு. நீ ரோஜா, நான் நீலோற்பழம். நீ டாலர், நான் பைசா. நீ ஆப்பிள், நான் கள்ளிப்பழம். நீ வார்த்தை, நான் மௌனம். அதனால் நான் சொல்லிருந்தும் சொல்லாமல் நிற்கிறேன். அருகிலிருந்தும் தள்ளி நிற்கிறேன். ஒரு மலையின் தலையில் என் ஆசைகளை இறக்கி வைத்தால் அது கோடி கோடி கூழாங்கற்களாய் நொறுங்கி போகும். நானே சுமந்து நிற்கிறேன். இரக்கமில்லையா? வா, என் ஆசைகளை உன் நெஞ்சில் வங்கி வை. அல்லது பாரம் பகிர்ந்து கொள். உன் காதலை நீ சொல்லலாம். நீ சுதந்திர சூறாவளி. நான் சைக்கிள் சக்கரத்தில் அடைக்கப்பட்ட காற்று. காதலின் முதல் எதிரிகள் காதலிப்பவர்கள்தாம் என்று காதலிக்கும் வரை எண்ணியிருந்தேன். தாழ்வு மனப்பான்மைதான் காதலின் முதல் எதிரி என்று காதலின் வருகையில் கண்டுகொண்டேன். நீயாவது சொல்லிவிடு பெண்ணே. உன் வாயூரும் சொல்லில் கரையட்டும் என் தாழ்வு மனப்பான்மை. இந்திய மரபில் ஒவ்வொரு நெஞ்சும் காதலின் புதைகுழியாகவே போய்விடுகிறது. ஆனால் எந்த புதைகுழியும் இறந்து போவதில்லை. ஒரு புல்லை முளைக்க வைக்கிறது அல்லது ஒரு பூவை மலர்த்தி வைக்கிறது. யார் இல்லை என்றாலும் யாரும் வாழ்ந்து போக முடியும் என்று தெரிந்த பின்பும் நீ இல்லை என்றால் நான் வாழ முடியாது என்று கருதச் செய்வதே காதல். உன்னை கடக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என் காதலை உன் காலடியில் கொட்டவே நினைத்தேன். தடுத்தே விட்டது என் தாழ்வு மனப்பான்மை. பைரன் சொன்னானே, வாளுக்கு முன்னே உரை தேய்ந்து போவதாக. அப்படித்தான் உணர்கிறேன். சொல்ல வரும் முன்னே என் மொழி தேய்ந்து போவதாக. எங்கேயோ பார்க்கிறாய். என்னைப் போலவே நீயும் பாசாங்கு செய்கிறாய். பாறை இடுக்கில் அருகம்புல் வரித்து அணில்கடி கடிக்கிறாய். காற்றில் பறக்கும் ஆடையை ஒரு கையிலும் களையும் முடியை மறுகையிலும் சரி செய்கிறாய். ஏதுமறியாத குழந்தை போல என் மீது அடிக்கடி வீசுகிறாய் உன் பவித்திர பார்வையை. நீதானே அழைத்தாய். முதலில் நீ சொல், பிறகு நான் சொல்கிறேன் உன் மீது நான் சரிந்த சந்தர்ப்பங்கள் எவையவை என்று. நீ பெண்களின் பொறாமை, ஆண்களின் இயலாமை. எல்லோரையும் போலத்தான் என் மீதும் அளாவியது உன் அழகின் ஆதிக்கம். ஆனால் என்னை ஈர்த்தவை உன் உடலின் நிறப்பிரிகையும் சதை சொப்பனமும் அல்ல. உன் அங்கங்களின் குணங்கள் என்னை அடிமை கொண்டன. சதை பிடிப்பால் அல்ல, நாகரிகத்தின் நளினத்தால் ஒளி பெறுகிறது உன் உடல். நீல நட்சத்திரங்கள் மிதப்பதால் அல்ல, சத்தியத்தின் சாட்சியாய் இருப்பதால் என்னை ஈர்த்தன உன் கண்கள். சங்கீத இழை ஓடுவதால் அல்ல, உண்மையின் ஒளியாக இருப்பதால் சுடர் விடுகிறது உன் குரல். சிற்பங்களை வம்புக்கிழுப்பதால் அல்ல, நன்னடையால் கவனிக்க வைக்கின்றன உன் கால்கள். சிலுவை பூண்ட ஒரே ஒரு பிளாட்டினம் சங்கிலி தவிர ஆபரணமேதும் அணியவில்லை நீ. ஆனால் உன் உடல் மொழி என்னும் ஆபரணம் ஒவ்வொரு அங்கத்தையும் அலங்கரித்து விடுகிறது. பெண்ணே, எல்லோரையும் ஈர்க்கும் உன் இளமையின் செழுமை நாளை வற்றி போகலாம். காலச்சூட்டில் தங்க மலைகள் உருகி போகலாம். ஆனால் உன் அழகுக்கு அழகு சேர்க்கும் சத்தியமும் நாகரிகமும் கண்ணியமும் கருணையும் என்னாலும் அழிவதில்லை என்று என் உள்ளம் நம்பியதால் உன்னோடு காதலுற்று உயிர் தேய்கிறேன் எமிலி. சொல்லாத காதல் என்பது ஆண் சுமக்கும் கர்ப்பம். பெண்ணே வா, என்னை பேறுகாலம் பார். காதல் வந்த நாள் முதலாய் எனக்கு மூச்சு முட்டுகிறது. என் சுவாச பாதையில் ஒரு பாறாங்கல்லாய் ஏன் இப்படி நிற்கிறாய் எமிலி? என்னை தனிமையில் கிடத்தி சிறு வார்த்தையும் சொல்லாமலே சிரச்சேதம் செய்கிறாயே தகுமா? என்னதான் திரண்டு நிற்கும் தேகமாயினும் மனசு பூஞ்செய்தானே தாங்குமா? தன் புஜ வலிமை காட்ட முருங்கை மரத்தை தேர்ந்தெடுத்த புயலைப் போல உன் காதலின் கத்தி தீட்ட என்னை தேர்ந்தெடுத்தாயா? என்ன நியாயம் எமிலி? வான் பார்க்கிறாய், பறவைகளோடு உரையாடுகிறாய். பாலாங்கொடி ஒன்று வரித்து அதில் முடிச்சிட்டு அவிழ்த்து விளையாடுகிறாய். திறந்து மூடுகிறாய் கைப்பையை.
நீ ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் பையிலிருந்து வெளிவந்து விடாதா எனக்கான காதல் தேவதை என்று ஏமாந்து கழிகிறது என் காலம். எமிலியை சந்தி, உனக்கொரு பரிசு காத்திருக்கிறது என்றான் இஷி என்னிடம். இனி எந்த பரிசு நீ தந்தாலும் என்னிடம் உள்ள ஒரு பரிசுக்கு ஈடாகுமா? அது நீ தந்த பரிசல்ல, நான் கொண்ட பரிசு. ஓர் இரவு என் வீட்டில் நீ படுத்திருந்தாய். நீ உள் வீட்டில், நான் வெளித்திண்ணையில். உன்னையும் என்னையும் பிரித்தது வெறும் நாளங்குளச் சுவர்தான். அந்த இரவில் விடிய விடிய விழித்து கிடந்தது நட்சத்திரங்களும் நானும் மட்டும்தான். என் இதயத்தின் லேப்டாப் ஓசையே என்னை தூங்க விடாததும் அதே இரவுதான். நீ விடிந்து விழித்து வெளிவந்தவுடன் தாவியோடு தடவினேன் உன் தலையணையை. தொலைந்து மீண்ட குழந்தையை தலைகோதி கொடுக்கும் தாயைப் போல அதை வருடி அணைத்து கொண்டேன். உன் தலைச்சூடு ஆறாத இடத்தில் வாய் வைத்து முத்தமிட்டேன். பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் அந்த தலையணையை. உன்னோடு பேச முடியாத செய்தியெல்லாம் காதில்லா தலையணையோடு பேசி பேசி காலம் கழிக்கிறேன். தெரியுமா, அதில் வேப்பெண்ணெய் வாசம் போய்விட்டது. உன் வாசம் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. என்னையே உற்று பார்க்கிறாய். கையில் பூங்கொத்துகளோடு எரியும் அடுப்பில் உட்கார்ந்திருப்பவனைப் போல நெளிந்து கொண்டிருக்கிறேன் நான். என்னை பார்த்து ஒரு சீனிச் சிரிப்பு சிரிக்கிறாய். அதை வாங்கிக் கொள்வதற்கோ திருப்பிச் செலுத்துவதற்கோ வசதியற்ற தருணம்தான் எனக்கு வாய்த்திருக்கிறது. செவ்வண்ணம் உறைந்து கிடக்கும் நதரங்களை நான் திருட்டுத்தனமாய் தீண்டு இருக்கிறேன். ஒரு பயணத்தில் தாகத்திற்கு இளநீர் கேட்டாய். இளநீரை வாங்கி வந்து நீட்டினேன். ஸ்ட்ரா இல்லையா என்றாய். அப்படியே அருந்து என்றேன். பழக்கமில்லையே என்றபடி அன்னார்ந்து குடிக்க முயன்றாய். மூச்சு குழலுக்குள் இளநீர் இறங்க புறையேறிப்போன நீ இருமி செருமி இளநீர் சிந்தி என்னிடமே திருப்பி தந்தாய். எங்களூர் சாங்கியத்தில் தலையை தட்டும் சாக்கில் உன்னை ஸ்பரிசித்தேன். இளநீரில் நீ எச்சில் வைத்த மிச்சத்தை நான் பருகினேன். என்ன ஆச்சரியம்! இளநீர் கரித்தது. நீ வாய் வைத்த இடம் மட்டுமே தித்தித்தது. உதடுபட்ட இடத்தில் உதடுபட்டதால் உதடு படாமலேயே உதடுபட்ட தித்திப்பை அந்த திருட்டு தீண்டல் தந்தது பெண்ணே. அதன் பிறகு நீ கண்காண எறிந்தேன் குடித்த இளநீர் கூண்டை. உன் கண் காணாமல் எறிந்தேன் என் பையில் மறைத்து வைத்த ஸ்ட்ராவை. சொல்லி இருக்கலாம் உன்னை நான் சுற்றி வளைத்து நேசித்த கதையை. எண்ணெய் பூசிய கம்பத்தில் ஏறி ஏறி வழுக்கும் சிறுவனைப் போல 100 முறையாவது வழுக்கி விழுந்திருப்பேன் என் சொற்களோடு நானும். என் கை தொலைபேசியில் அதிகமாக அழுத்தப்பட்டதும் ஒரு முறை கூட பேசாததும் பெண்ணே உன் எண்தான். லட்சியங்களுக்கு சக்கரம் கட்டுவதும் வாழ்வுக்கு நங்கூரமிடுவதும் காதல்தான் என்று கண்டுகொண்டதும் உன்னை கண்ட பிறகுதான் எமிலி. பேசு. சாதாரணமான தீர்ப்புதான் என்றாலும் சாவதற்குள் சொல்லிவிடு. சொல்ல வந்ததை சொல் எமிலி. அடைகாக்கப்படாத முட்டையும் கூட சூடு பொறுக்காமல் சில நேரம் தானாய் பொரிந்துவிடும் என்பார்கள். நீயோ நானோ வெடித்து விடுவதற்குள் சொல்லிவிடு. அதிர்ச்சி அடைவேன் என்று எதிர்பார்க்கிறாயா? உணர்ச்சி வயப்பட்டு எலும்புணர்ங்க ஆலிங்கனம் செய்து விடுவேன் என்று அஞ்சுகிறாயா? எவ்வளவு உயரம் பறந்தாலும் விழுந்து விடாத பறவை நான். இத்தனை நாட்கள் கட்டுப்பாடு காத்தவன் இனியும் காக்க மாட்டேனா? ஒருவேளை கட்டுப்பாடு கடப்பதையே நீ விரும்புவாயா? என் மன ஓட்டம் புரியாமல் நீ வேறு திசை பார்க்கிறாய். பாறையோரத்து கள்ளிச்செடியில் பால் வழிய வழிய நகம் கிழிக்கிறாய். என்னவோ எழுதுகிறாய். சீ, என் பெயர்தான். என் பெயரைத்தான் எழுதுகிறாய். சின்ன பாண்டி என்றுதான் எழுதுவேன். நீயோ தமிழின் நெடுங்கணக்கு நெடிலுக்கேற்ப 2 ஏ இட்டு PAANDI என்று எழுதுகிறாய். கள்ளி எழுத்து அழியலாம் பெண்ணே, உன் உள்ளத்து எழுத்து அழியுமா? நீ சொல்ல வேண்டுமென்று நான் சொல்ல வேண்டுமென்று நீ. நம் இருவர் இழுப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கசிந்து நைகிறது காதல் கயிறு. என் காதலை உனக்கு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன். நீயும் சராசரி இளைஞன்தானே என்று நீ என்னை கேட்டுவிடக்கூடாது என்றுதான் கேட்கவில்லை. ஏனென்றால் நானும் சராசரி இளைஞன்தான். ஒரு முன் அந்தியில் மஞ்சளாற்றங்கரையில் நரை விழுந்தோடிய நதிமணலில் நீயும் நானும். அம்மா கொடுத்த அவித்த வேர்க்கடலையை தூக்குச்சட்டியில் கொண்டு வந்திருக்கிறேன். இருவரும் எதிரெதிரே அமர்ந்து வேர்க்கடலை சாப்பிடும்போது ஒரு வினோத விளையாட்டுக்குள் நுழைகிறோம். தின்னும் வேர்க்கடலையை ஒருவர் வாயில் ஒருவர் குறிபார்த்து எறிவது. எரிந்த வேர்க்கடலை குறி தவறாமல் வாயில் விழுந்தால் எரிந்தவருக்கு தண்டனை இல்லை. ஆனால் குறி தவறிப்போய் வேர்க்கடலை எங்கே விழுந்தாலும் அதை எரிந்தவரே தேடி எடுத்து தின்று தொலைக்க வேண்டும் என்பது நிபந்தனை. நீ எரிய நான் எரிய, நான் எரிய நீ எரிய. நீ எரிந்தது ஒரு முறை தவறி விழுந்தது ஆற்று மணலில். நிபந்தனை மாறாமல் மணலில் விழுந்த பருப்பை முகஞ்சொலிக்காமல் ஊதி ஊதி தின்றாய்.
நான் எறிந்த பருப்பொன்று தவறி விழுந்தது தண்ணீரில். அதை நான் தேடி எடுத்து தின்றேன். பெரும்பாலும் குறி தவறாதவள் நீ. எல்லா கடலைகளையும் எரிகிறாய் என் வாயில் விழும்படி. உன் கண்களை கண்டு கண்டு என் கை நடுங்கிற்றோ என்னவோ. அன்று குறி தவறிக்கொண்டே இருந்தது. நான் எரிந்த பருப்பொன்று உன் மோவாயில் பட்டு தெரித்து மார்புக்கு மத்தியில் விழுந்து ஒளிந்து கொண்டது. தவறவிட்டால் எரிந்தவரே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நிபந்தனை. என்ன செய்யப் போகிறாய்? என்னையே நீ பார்க்கிறாய். என்ன செய்யப் போகிறேன்? என்னையே நான் பார்க்கிறேன். நான் திட்டமிட்டே செய்யவில்லை என்று தெரிவிக்கின்றன என் கண்கள். அதை அப்படியே வழிமொழிகின்றன உன் கண்கள். எந்த மொழியிலும் அர்த்தம் எழுத முடியாத புன்னகையொன்றை புரிகிறாய். விளையாட்டு வினையாகிவிட்டதே. வெட்கம் கலந்த துக்கத்தில் நான். உன்மீது உனக்கு தைரியம் இருந்தால் எடுத்துக்கொள். நெஞ்சை நிமிர்த்திய உறுதியில் நீ. என் தைரியத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. வேறு திசை பார்த்தேன் நான். எப்படியும் எடுப்பேன் என்று காத்திருக்கிறாய் நீ. என் கிராமம் என்னை அப்படி வளர்க்கவில்லை என்று மௌனம் காத்தேன் நான். கடைசியில் மார்பில் சிக்கிய வேர்க்கடலையை முதுகு திருப்பி நீயே எடுத்தாய். எதிர்பார்க்கவே இல்லை. என் வாயில் எறிந்தாய். நல்ல வேளை நீ குறி தவறவில்லை. உடைந்த மண்ணிலிருந்து காயத்தோடு வரும் ஒளியைப் போல என் உடைந்த இதயத்திலிருந்து வரும் வார்த்தைகள் பெருமூச்சுகளாகிவிடுகின்றன. சொல்லிவிடு எமிலி. வெளியேற முடியாத காற்று பலூனை உடைத்து விடுகிறது. வெளியேற முடியாத வார்த்தை எதை உடைக்கப் போகிறதோ. உன் வான வேடிக்கை முடிந்தது. திரும்புகிறாய். என்னை இப்போது ஏறிட்டு பார்க்கிறாய். துக்கம் தாங்குவதற்கு இருதயம் மட்டும் பலமாய் இருந்தால் போதும். ஆனால் சந்தோஷம் தாங்குவதற்கு உடலும் உயிரும் பலமாக இருக்க வேண்டும். இரண்டையும் பலப்படுத்திக் கொள்கிறேன். இப்போது சொல். ஆஹா, பேசிவிட்டாய். சின்னப்பாண்டி, இந்த சூழலை நான் நேசிக்கிறேன். உலகின் காற்றே இங்குதான் உற்பத்தியாகிறதோ என்று தோன்றுகிறது எனக்கு. இங்கேயே வாழ்ந்துவிடக்கூடாதா என்று ஆசை வந்து வந்து போகிறது. இங்கேயே வாழ்வதற்கு உங்கள் உலகம் உங்களை அனுமதிக்குமா எமிலி? என் உலகம் வெளியே இல்லை, உள்ளேயே இருக்கிறது. நான் தான் என் உலகம். எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அப்படித்தான். இல்லை, என் உலகம் நான் மட்டுமில்லை. உங்கள் உலகம் நீங்கள் மட்டுமில்லை என்பது எண்ணம். ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்பது யதார்த்தம். மேற்கத்திய வாழ்க்கை முறைக்கும் இந்திய வாழ்க்கை முறைக்குமான இடைவெளியில் நின்று பேசுகிறது உங்கள் குரல். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சமூக சார்பு இருக்கிறது. உங்களை குறித்த ஒரு முடிவென்பது நீங்களா, உங்கள் சமூகமா? எனக்கான முடிவுக்கும் ஒரு சமூக சம்பந்தம் தேவைப்படுகிறதல்லவா? தங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களே சமூகத்தை சார்ந்திருக்கிறார்கள். முதலில் உங்களை நம்புங்கள், பிறகு சமூகத்தை நம்புங்கள். நம்பிக்கை என்பது கூட சந்தர்ப்பம்தான். இந்த சந்தர்ப்பத்தில் என்னை நம்புகிறீர்களா? இப்போது என் வாழ்வின் நம்பிக்கையே நீதான் எமிலி. நம்பிக்கையின் குரலுக்கு செவிசாய்ப்பீர்களா? நிச்சயமாக. என்னோடு அமெரிக்கா வருவீர்களா? அவன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். நெஞ்சுக்கு பக்கத்தில் வந்துவிட்டாய், வா, உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டான். சொல்லுங்கள் சின்னப்பாண்டி, என்னோடு அமெரிக்கா வருவீர்களா? ஏன், எதற்கு? உங்கள் மண் நல்லது, மக்கள் நல்லவர்கள், உன்னத உழைப்பாளிகள். ஆனால் கற்கால உழைப்பை விட்டு முற்றிலும் விடுபடாதவர்கள். உங்கள் விவசாயத்தை நவீனப்படுத்த வேண்டும். இந்திய வேளாண்மை மரபும் நவீன தொழில்நுட்பமும் இணைந்து இங்கே விவசாய தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும். என்னோடு வாருங்கள், தொழில்நுட்பம் பயிலுங்கள். முதலில் உங்கள் மாதிரி கிராமத்தில் அமல்படுத்துங்கள். உங்களை அழைத்து போகிறேன். விரைவில் திரும்பியும் அனுப்புகிறேன். அதற்கான செலவுக்கு நான் பொறுப்பு. இதை மனம் விட்டு பேசத்தான் உங்களை தனிமையில் சந்திக்க ஆசைப்பட்டேன். அவள் பேச பேச அவன் கண்களில் நீர்மேகம் நின்றது. காட்சிகள் மங்களாயின. காற்றலைக்கு சிக்காத வானொலி போல் அவள் வார்த்தைகள் விட்டு விட்டு கேட்டன. அந்திகருக வழித்தடம் மயங்க மலைச்சரிவில் கதறிக்கொண்டே இறங்கியது மந்தையை பிரிந்த கன்று ஒன்று. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.